உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 12 தனி வட்டி, கூட்டு வட்டி மற்றும் ஆங்கிலத்தில் மாடல் ஆக்சலரேட்ஸ். இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டினா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தனி வட்டி அப்படிங்கும்போது நம்ம ஒரு பணம் வாங்குறோம், ஒரு 100 ரூபா நான் உங்கள்கிட்ட கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நீங்கள் 10 ரூபா வட்டி சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபா வட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முதல் நாள் திருப்பி தரல, 10 ரூபா வட்டி. 2வது நாளுக்கு 10 ரூபா வட்டி. 3வது நாள் உங்களுக்கு திருப்பி தரேன். இப்படி தரும்போது உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு நாளுக்கு 10 ரூபா வட்டி. ஸோ 3 நாளைக்கு 30 ரூபா. அப்போ நான் உங்களுக்கு 130 ரூபா திருப்பி கொடுக்குறேன். இது தனி வட்டி. இது கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா வட்டிக்கு வட்டி போடணும். முதல் நாள் நம்ம வந்து 100 ரூபாய்க்கு என்ன சொல்றீங்க, தினமும் 10 ரூபா வட்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா முதல் நாள் வந்து 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி. 2வது நாள் அந்த 100 ரூபாய்க்கு வட்டி வாங்கணும், அந்த 10 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி வாங்கணும். ஸோ வட்டிக்கு வட்டி வாங்குவது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம். ரியல் டைம்ல நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து விவசாய கடன் வாங்குறோம் பார்த்தோம்னா, வாங்கி ஒரு 1 லட்ச ரூபா விவசாய கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வருஷம் 3 வருஷம் போனாலும் சரி, வட்டி பொறுத்தளவு உங்களுக்கு விவசாய கடனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. இதுவே எஜுகேஷன் லோன் அதெல்லாம் வாங்குறோம், ஹவுசிங் லோன் இதெல்லாம் வாங்குறோம்னா நமக்கு கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பேங்க்ல. வேற என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம்? இஎம்ஐ வாங்குவோம். இஎம்ஐ இப்போ நம்ம ஒரு பர்சனல் லோன் வாங்குறோம் பேங்க்ல, வாங்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு 20 lakhs வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 yearsல பே பண்றோம்னா என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐ கான்செப்ட். அந்த 20 lakhsக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. 6 வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு போட்டு கால்குலேட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. மந்த்லி நமக்கு பே பண்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இஎம்ஐ. வேற என்ன, இஎம்ஐல நம்ம பைக் வாங்கலாம், இல்லை நம்ம ஃபோன் வாங்கியிருப்போம். இதெல்லாமே நமக்கு இஎம்ஐ கான்செப்ட் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐ கான்செப்டும் அதே மாதிரி தான், வட்டி கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. இதுல வேற என்ன நமக்கு சொல்லலாம்னு பார்த்தோம்னா, ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்லை பேங்க்லாம் பணம் கட்டலாம். மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வரும். ஒரு 1000 ரூபா மாசம் கட்டிட்டு வரும் வச்சுக்கோங்களேன். 5 year பிளான், 10 year பிளான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாசம் நம்ம கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு தனி வட்டி, கூட்டு வட்டியில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட், வட்டி ஈக்குவல் டு அசல் இன்டு எத்தனை ஆண்டுகள் இன்டு வட்டி வீதம் பை 100. பீனா பிரின்சிபல், அசல் தொகை, என் ஆண்டுகள், என்னன்னா இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு அவங்கள ஆரம்பத்தில் உங்களை சொன்னேன், நான் உங்கள்கிட்ட 100 ரூபா கடன் வாங்குறேன், தினைக்கு 10 ரூபா வட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். 3 நாள் கழிச்சு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். சரி, 3 நாளைக்கு வட்டி 30 ரூபா. அந்த 30 ரூபா மட்டும் உங்களுக்கு திருப்பி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? அசலையும் சேர்த்தானே தரணும். வாங்கினது 100 ரூபா, திருப்பி 30 ரூபா மட்டும் கொடுத்தா எப்படி? அப்போ அசல் தொகைங்கிறது வேற, பிங்கிறது அசல் தொகை. நமக்கு அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும். அமௌண்ட்னா மொத்த தொகை. மொத்த தொகைங்கிறது அசல் தொகை பிளஸ் வட்டி. அசல் தொகையும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்க்கறது தான் நமக்கு என்னது, மொத்த தொகை. இதுதான் டிஃபரன்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு நமக்கு மொத்த தொகை தான் கிடைக்கும், சிஐ கிடைக்காது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு அமௌண்ட் ஈக்குவல் டு மொத்த தொகை ஈக்குவல் டு பி இன்டு 1 + r/100 ஹோல் பவர் n. பீனா அசல் தொகை, ஆர்னா வட்டி வீதம், என்ன எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் கிடைக்கும். நமக்கு சிஐ வேணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஆன்சர் வர மொத்த தொகை மைனஸ் அசல் தொகை செய்யும் போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதான் பேசிக் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு, கூட்டு வட்டியை பொறுத்தளவு நமக்கு இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது சிரமங்கள் ஏற்படலாம். என்னன்னா, ஆண்டுகள் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர் கேட்குறாங்க. நமக்கு கொஸ்டின்ல இருக்கு நம்பர் ஆஃப் இயர் கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, தனி வட்டி ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணலாம். என்னன்னு பாருங்க, முதல் வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், முதல் வருஷம், முதல் ஆண்டு
என்ன கொடுத்துருக்க அசல் அமௌண்ட்டுக்கு தானே வட்டி, அதுக்கு தான் வட்டி. அப்போ முதல் ஆண்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டி சமமாக தான் இருக்கும். ரெண்டாவது ஆண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதே வட்டி தான். முதல் வருஷம் 100 ரூபா வட்டின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது வருஷம் 100 ரூபா, மூணாவது வருஷம் 100 ரூபா. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போகிறோம், முதல் வருஷத்துக்கு அசல் அமௌண்ட்டுக்கு வட்டி எடுத்துப்போம். ரெண்டாவது ஆண்டுக்கு முதல் ஆண்டோட வட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் வட்டி கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டி எழுதுவோம். எந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சம்ஸில் நம்ம பார்க்கலாம். நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் பொறுத்தளவு நமக்கு பேசிக் சம்ஸ் தான் இதுவரை கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் நமக்கு கேட்கல. ஸோ உங்களுக்கு பேசிக் சம்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் மாற்ற போகிறாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத அதுக்கு சார்ந்த சம்ஸும் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேள்வி 101, சரியான விடையை தேர்ந்தெடுக்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலா ஜஸ்ட் ஆப்ஷன் ஏபிசிடியில் தனி வட்டிக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்க, SI ஈக்குவல் டு PN 100/R, A ஈக்குவல் டு PN 100/R, SI ஈக்குவல் டு PN/100. ஆப்ஷன் டி A ஈக்குவல் டு PN/100. நம்ம தப்பு பண்ணுறது அவசரத்தில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் மாற்றி குறிக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, தனி வட்டி ஈக்குவல் டு PN/100 தான் சரியான ஃபார்முலா. இந்த இடத்துல A கொடுத்துருக்காங்க. ஏன்னா மொத்த தொகைக்கான ஃபார்முலா கிடையாது, வட்டிக்கான ஃபார்முலா தான் நமக்கு இருக்கு. 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, SI ஈக்குவல் டு PNR/100. கேள்வி 102, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு P into I, ஆப்ஷன் பி A ஈக்குவல் டு P plus I, ஆப்ஷன் சி A ஈக்குவல் டு P minus I, ஆப்ஷன் டி A ஈக்குவல் டு P/I. நம்ம ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணவே பார்த்தோம். மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் தொகை பிளஸ் வட்டி. மொத்த தொகை வேணும்னா நமக்கு என்னது, அசல் தொகை பிளஸ் வட்டி, அதுதான் மொத்த தொகை. அப்போ 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி A ஈக்குவல் டு P plus I. கேள்வி 103, கூட்டு வட்டியானது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்று சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கேட்டிருக்கோம். பாருங்க, ஆனுவலி வருடத்திற்கு நம்ம சொல்லியிருக்கோம். வருடத்திற்குன்னு வரும்போது நம்ம டேரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு நமக்கு ஃபார்முலா கூட்டு வட்டியில் அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஃபார்முலாவில் அமௌண்ட் தான் கிடைக்கும். A ஈக்குவல் டு P into 1 plus R/100. அசல் தொகை வட்டி ஆண்டு. 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி A ஈக்குவல் டு P into 1 plus R/100 whole power n. கேள்வி 104, கூட்டு வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். நமக்கு போன கொஸ்டின்ல ஆனுவலி வருடத்திற்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தோம்னா ஃபார்முலா நமக்கு ஹாஃப் இயர்லி, அரையாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டு அப்படின்னா சிம்பிள், நமக்கு ஆறு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரையாண்டு அப்படின்னு வரும்போது ஒரு வருஷத்தை நம்ம எத்தனை பாதியாக பிரிக்கலாம், ஒரு வருஷங்கிறது இயருங்கிறது 12 மாதம். அரையாண்டு அப்போ ஒரு வருஷத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 பாதியாக பிரிக்கலாமா. 1 இயருங்கிறத நமக்கு 2 பாதியாக பிரிக்கலாம், 6 மாதமாக பிரிக்கலாம். அப்போ ஒரு இயருங்கிறத 2 halves-ஆ நம்ம டிவைட் பண்ணலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வருஷத்தை நம்ம 2 பாதியாக பிரிக்கலாம்னா 6 என்ன பண்ணுவோம், 2 டிவைட் பண்ணி 5% எடுத்து நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபார்முலாவில் A ஈக்குவல் டு P into 1 plus நமக்கு ஆனுவலி 6 வச்சுருப்போம். ஆஃப் இயர்லி ஒரு வருஷத்தை 2ஆக பிரிக்கலாம் by 200. சேம் ஃபார்முலா தான். ஹோல் பவர் n எழுதுகிற இடத்துல 2n எழுத போகிறோம். ஏன்னா ஒரு வருஷத்தை 2 பாதியாக பிரிக்கிறோம், அதனால் 2n எழுதுகிறோம். இப்போ பாருங்கள் எந்த ஃபார்முலா நமக்கு சூட் ஆகும். A ஈக்குவல் டு P plus 1/, இந்த 2 கீழே கொண்டு வந்திருக்காங்க. 100 into 2 200. அப்போ இந்த கேள்விக்கான விடை 104 கேள்விக்கான விடை ஆப்ஷன் A ஈக்குவல் டு P plus 1 plus R/200 ஹோல் பவர் 2n. நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹாஃப் இயர்லி அரையாண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆனுவலி அரையாண்டு சரியா கவனமாக கொஸ்டினை படிக்காம நம்ம எடுத்தோன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம், ஆர் உதாரணத்துக்கு ஆர் ஈக்குவல் டு 10% கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அரையாண்டு அப்படிங்கிறத படிக்காமல் சால்வ் பண்ணோம்னா 10% வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு ஆன்சர் வரல, ஆப்ஷன்ஸில் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் 10% வச்சு நம்ம முழு ஆண்டுக்கு சால்வ் பண்ணியிருந்தாலே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கொடுத்து தப்பு நடக்கும். அரையாண்டுன்னு வந்தாலே நம்ம என்ன முடிவு பண்ணணும், ஆறுங்கிறத 2ஆல் டிவைட் பண்ணிடணும். பண்ணால் நம்ம கொஸ்டினே சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். கேள்வி 105, கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். இயர்லி பார்த்தோம், அரையாண்டு பார்த்தோம், இப்போ காலாண்டு பார்க்குறோம். காம்பவுண்ட் குவார்டர்லின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தை எத்தனை குவார்டரா பிரிக்கலாம், நமக்கு 12 மாதமா குவார்டரா பிரித்தா 4 பங்காக பிரிக்கலாமா. ஒரு 1 இயரை 4 பாதியாக பிரிக்கலாம், 4 குவார்டரா பிரிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக 12 மாதம் வரும். அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரப்போகுது, A ஈக்குவல் டு
நம்ம ஆர் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க ஆரை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வகுக்க போகிறோம். அவ்வளோதான் அந்த கொஸ்டின். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/4/100 ஹோல் பவர் 4n. வருஷத்தை பெருக்கிக்கிறோம் 4n. இந்த 4 கீழே வந்தோம்னா என்ன ஆகும், a ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/400 இன்ட்டு 4 பவர் n. 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. a ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/400 ஹோல் பவர் 4n. நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலா குவார்டர்லிக்கான ஃபார்முலாவை கேட்குற சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் சம் சால்வ் பண்ணுவோம். நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு பேசிக் சம் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பேசிக் ஐடியா உள்ள ஒரு 1000 வட்டி வந்து உங்களுக்கு 1000 அப்படின்னு எடுத்த சம்மை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு அது ரிமைனிங் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம 105வது கேள்வி வரை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 106லேருந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 135வது கேள்வி 134 கேள்வி சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பேசிக் ஐடியா பாருங்க, அசல் தொகை 1000, அசல் தொகை 1000 இருக்க சம் இருக்கு. நம்ம இதில் பேசிக்காக நம்ம சிம்பிள் டெஸ்ட்னா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிற பேசிக் ஐடியா பார்த்துருவோம். பார்த்துட்டு வேற நம்பர்ஸ் உள்ள சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 135 சால்வ் பண்ணுவோம். 135, 134, அதுக்கப்புறம் 106லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஓகே, 135வது கேள்வி. அசல் தொகை ரூபாய் 1000ஐ 3 ஆண்டுகளில் 10% வட்டியில் கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்முலா நமக்கு வட்டி, தனி வட்டி SI ஈக்குவல் டு, நம்ம ஃபார்முலா ஒரு வட்டம் எழுத வேண்டாம், பிரின்சிபல் இதுதான் PNR, PNR/100, PNR/100. இந்த 100 6% அந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணால் தான் பை 100 ஃபார்முலாலேயே. 1 0 1 0 0 0 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 100 பெருக்கணும்னா 300. ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா இல்லை கொடுத்துருக்காங்களா, அசல் தொகை 1000 இதுதானே 100%. அசல் தொகை தான் 100%, அது 1000 எடுத்துப்போம். 10% வட்டின்னு சொல்கிறாங்க. 10% வேணும் நமக்கு. சதவீதம் வழியாக போனோம்னா 1 0, அப்போ இந்த 0 0 கட் பண்ணால் 10 வந்துருச்சு. இந்த பக்கம் 0 கட் பண்ணால் 100. 10%ங்கிறது 100 ரூபா. எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்போ வட்டி 10% 100 ரூபா. ஒரு வருஷத்துக்கு வட்டி 100 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இன்ட்டு 3, 100 × 3 300. இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர். 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 300. இதே நமக்கு இந்த கேள்வியில தொகை கேட்கறாங்க, மொத்த தொகை. ஓகேவா, மொத்த தொகை கேட்கறாங்க. என்ன பண்ணணும், நம்ம அசல் தொகை 1000 + வட்டி 300 ரெண்டையும் கூட்டி 1300 அப்படின்னு சொல்லணும். இந்த கேள்வியில் நமக்கு அமௌண்ட் மொத்த தொகை கேட்டாங்கன்னா அசல் தொகை 1000 + வட்டி 300 ரெண்டையும் கூட்டி அசல் தொகையானது 1300 அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கேள்வி 134. அசல் தொகை ரூபாய் 1000ஐ 3 ஆண்டுகளில் 10% வட்டி விதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு நமக்கு ஃபார்முலா என்ன, P × 1 + R 10 100 ஹோல் பவர் n எழுதிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, 100 × 1 100 + 10 110 110/100 ஹோல் கியூப்னு எழுதலாம். இல்லையா அதை 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தானே, கட் பண்ண வசதியா இருக்கும். 3 டைம்ஸ் எழுதிப்போம். 1 0 1 0 0 0 ஜீரோஸ்லாம் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண பார்ப்போம். சம் ஈஸியாக இருக்கும். ரிமைனிங் நமக்கு 3 11 தான் இருக்குது. 3 11 11 கியூப். நமக்கு 11 கியூப் நமக்கு நல்லாவே தெரியும். 1331. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, நமக்கு ஃபார்முலா ஏ தான் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அசல் தொகையை மைனஸ் பண்ணணும். அசல் தொகை மைனஸ் பண்ணோம்னா 331. 331ன்றது நமக்கு கிடைச்சிருக்க கூட்டு வட்டி. இந்த கணக்கில் 11 × 11 × 11 நமக்கு 11 கியூப் நல்லா தெரியும். ஆன்சர் தெரிஞ்ச வாசி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதுவே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ், நமக்கு தெரியாத நம்பர் வரும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது சிரமம் ஏற்படும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இந்த கேள்வியை சால்வ் பண்ணுவோம். இதில் நமக்கு வட்டி நமக்கு 3 வருஷத்துக்கு தானே, அதனால 3 வருஷத்துக்கும் நம்ம
தனித்தனியா வட்டி கண்டுபிடிப்போம். 3 வருஷத்துக்கு நம்ம தனித்தனியா வட்டி கண்டுபிடிச்சு 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், முதல் ஆண்டு பாருங்க 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் ஆண்டு நமக்கு அசலுக்கு தான் வட்டி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா முதல் ஆண்டே அசல் தானே, வட்டி கிடையாது. எவ்வளவு சதவீதம்? 10%. என்ன 1 10% பை 100. இந்த 1 விட்டுறலாம். நம்ம ஒரு வருஷமே ஒரு வருஷம் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்படிங்கும்போது அந்த 1 நம்ம விட்டுறலாம். 0 0. முதல் ஆண்டுக்கு வட்டி எவ்வளோ உங்களுக்கு? 100 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. இப்போ முதல் ஆண்டுக்கு நமக்கு வட்டி 100 ரூபாய் எழுதிட்டோம். ரெண்டாவது ஆண்டுக்கு இந்த 100 ரூபாய் வட்டி நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? 100 ரூபாய் நமக்கு இருக்கும். 100 ரூபாய் கூட இந்த 100 ரூபாய்க்கு வட்டி கண்டுபிடிக்கணுமா, அதையும் ஆட் பண்ணணும்ல. இந்த 100 ரூபாய்க்கு வட்டி கண்டுபிடிச்சு அதையும் கூட்டி வந்தாதான் 2 வருஷத்துக்கு வட்டி. அப்ப 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் அப்படியே இருக்கும். இந்த 100 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 100 ரூபாய்க்கு இயர் எழுத வேண்டாம், 1 தானே எழுத வேண்டாம். கரெக்டாக சதவீதம் மட்டும் போடுவோம். 10% கட் பண்ணோம்னா 100 ரூபாய்க்கு வட்டி 10 ரூபா. அப்புறம் நம்ம ரெண்டாவது ஆண்டோட வட்டி என்ன? இந்த 100 + 10. 1000 ரூபாய்க்கு 100 ரூபா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா. ரெண்டையும் கூட்டினாதான் ரெண்டாவது வருஷம் வட்டி. 100 + 10 110. ரெண்டாவது வருஷத்தோட வட்டி வந்து 110 ரூபா. மூணாவது ஆண்டு வரும். மூணாவது ஆண்டு இந்த 1000 ரூபா அசலுக்கு, இந்த 100 ரூபா, இந்த 100 ரூபாய்க்கு வட்டி 110. இது ரெண்டும் அப்படியே வந்துடும். ஓகேவா? 1000க்கு 100, 100க்கு 10, 110 இங்க வந்துடும். இந்த 110 ரூபாய்க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். அதையும் கூட்டி எழுதினாதான் 3ஆவது வருஷத்துக்கு வட்டி. 110க்கு வட்டி கண்டுபிடிப்போம். 110க்கு 10% 11. 110 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 11. இந்த 1000 இந்த 100க்கு வட்டி 110 கூட இந்த 110 ரூபாய்க்கான வட்டி 11 ரூபா. ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு வர்றது 121. இப்ப கூட்டிடலாம். இந்த 3 நம்பரையும் கூட்டினோம்னா அதான் நமக்கு கிடைக்கிறது கூட்டு வட்டி. 100 ரூபா + 110 + 121. 3ஐயும் கூட்டினோம்னா 331. சரியா வருது. நம்ம தனி வட்டி ஃபார்முலால நம்ம கூட்டு வட்டிக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 331. கேள்வி 106. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். 25,000 நமக்கு தெரியும். வட்டி வேணா என்ன பண்ணோம்? I = அசல் தொகை இன்ட்டு ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் பை 100 அடிக்க வேண்டியதான். ஃபார்மாலிட்டிஸ் 0 அடிச்சிடுவோம். பெருக்கிடுவோமே, 0 அடிச்சுட்டு பெருக்கிடுவோம். 25 × 8 நமக்கு நல்லா தெரியும். 25 × 4 100. அப்போ இன்னொரு நாள் தானே 200 தான் இருக்கும். 200 × 3 200 × 3 200 × 3 600. ஒரு 0 இருக்கு, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் பி 6000. இல்லையா? 25,000க்கு 8% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 25,000க்கு 8% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 25,000 8% என்ன? 0. 25,000க்கு 8% என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். 25 × 8 200. ஒரு 0 2000. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 2000. தனி வட்டி தான். தனி வட்டிக்கு என்னது? வட்டி தான். ஆட் பண்ணிட்டே போகணும். முதல் வருஷம் 2000, ரெண்டாவது வருஷம் 2000 + 2000, மூணாவது வருஷம் அந்த 2000 + 2000 4000 + 2000 6000 வரப்போகுது. இல்லையா? 3 வருஷம் சொல்லியிருக்காங்களா? கடைசிக்க வட்டியோட 3 பெருக்குங்க 6000. இது எப்படியோ நமக்கு ஆன்சர் நமக்கு சேமாக தான் வரும். தனி வட்டியை பொறுத்தளவு நமக்கு ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபார்முலா மறந்துருச்சு, பிரச்சனையே இல்லை. பர்சன்டேஜ் சதவீதம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ₹6,000. கேள்வி 107. ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஃபார்முலா I = P/N/R/100. 0 0 அடிச்சிடும். பெருக்கணும்னா 20 × 2 2 × 2 4 4 × 5 20. ஒரு 0 சேர்த்துப்போம். ஆன்சர் 200. இல்லையா? நம்ம யோசிக்கலாம், மனசுல யோசிக்கலாம். 2000 5%, 2000த்துல 10% என்ன? ஒரு 0 அடிச்சா போதும். அதுல 5 10ல பாதி தான் 5. அப்ப 200ல பாதி 100. 2 வருஷம் ரெண்டையும் பெருக்கணும்னா 200. ஆன்சர் டிக் பண்ணிடலாம். 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 200. கேள்வி 108. ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகையை ரூபாய் 3000 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 15,080 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அசல் தொகை கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
வட்டி இதில் கண்டுபிடிச்சிடலாம். அசல் தொகையும் மொத்த தொகையும் தெரிஞ்சா வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஆண்டுகள் எண் என்னன்னு கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்ல மாறும்பா? 13000 கடன் கொடுக்குறீங்க, அது நீங்க திருப்பி வாங்குறீங்க, 15080 திருப்பி வாங்கியிருக்கீங்க, எத்தனை வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வட்டி கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அசல் தொகைங்கிறது என்னது? மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் தொகை பிளஸ் வட்டி. இதுதான் நமக்கு மொத்த தொகை. நமக்கு வட்டி வேணும். அப்ப அசல் தொகையையும் மொத்த தொகையையும் அசல் தொகை மைனஸ் பண்ணா போதும். I ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு போதும். அதனால கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 13000 அப்படிங்கிற அசல் தொகை 15080ங்கிற மொத்த தொகையா மாறி இருக்கு. இது பிரின்சிபல், இது உங்களுக்கு அமௌண்ட்டு. நமக்கு வேணுங்கிறது I. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது 15080 மைனஸ் 13000 எவ்வளவு வரும் பாருங்க. 13ல இருந்து ஆட் பண்ணுங்க. 13ல இருந்து என்ன ஆட் பண்ணா 1580 வரும் பார்த்தா போதும். 2000 2080. அப்ப நமக்கு வட்டி எவ்வளோ? 2080. ஃபார்முலா நமக்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். வட்டி 2080 ஈக்குவல் டு அசல் தொகை தான் நமக்கு தெரியும் 13000 இன்டூ என் நமக்கு தெரியல, வட்டி 8% கொடுத்துருக்காங்க பை 100 அடிக்கலாம். ஜீரோஸ்லாம் நம்ம கட் பண்ண பார்க்கலாம். ஜீரோஸ் எலிமினேட் பண்ணுவோம். 8வது வாய்ப்பாடில் அடித்து பார்ப்போம். 8ல் அடித்தோம்னா 2 முறை 16 மீதம் 4 48ங்கும்போது 6 முறை. 13ல் 26 அடித்தோம்னா 2 முறை. அப்போது n ஈக்குவல் டு 2. n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். நமக்கு ஃபார்முலா மறந்தா 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்ல. ஃபார்முலா தெரியலாம் பரவாயில்ல, சதவீதம் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த கேள்வியை சதவீதம் வச்சு சால்வ் பண்ணலாமா அப்படின்னா செய்யலாம். நம்ம என்ன பண்ணோம்? அசல் தொகை இருக்கு, நம்ம வட்டி எவ்வளோ 2000 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆப்ஷன்ல இருந்து போக வேண்டியதான். 13000க்கு 8% என்ன அப்படின்னு பாருங்க. 13000க்கு 8% என்ன அப்படின்னு பாக்குறீங்க. நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ண பிறகு 13 × 8 13 வரும். 13 8 13 8ஐயும் பெருக்கணும்னா 13 × 10 110. 110லேருந்து ஒரு 26 கழிச்சிக்கலாம். ஏன்னா 8 தானே, ஒரு 13 ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. 130லேருந்து 26 கழிச்சோம்னா 104. ஒரு ஆண்டுக்கு வட்டி 104 அப்படின்னா 2 வருஷத்துக்கு வட்டி ஒரு 0 இருக்கு. அப்போ 1040. ஒரு வருஷத்துக்கு வட்டி 1040னா 2 வருஷத்துக்கு வட்டி 2080. நமக்கு வட்டி கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள். கேள்வி 109. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் தொகை காணுக. நமக்கு இந்த கேள்வியில நமக்கு வட்டி கொடுத்துட்டாங்க 450 ரூபா. அசல் தொகை பி தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. என் கொடுத்துட்டாங்க 3 ஆண்டு ஆர் 15% கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். நம்ம அவசரப்பட்டு இங்கேருந்து இங்கே 0 கட் பண்ணிடக்கூடாது. மேலே வந்தால் மல்டிப்ளிகேஷன், இந்த நேர் மட்டும் தான் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா 15 × 3 பாருங்க. 15 × 3 45. இங்கே இருக்க 45 அடிக்கலாம், அந்த 0 இருக்கு. அப்போ 45 ஒரு முறை, அந்த 0 இருக்கு. 10 மேலே பெருக்கணும்னா P ஈக்குவல் டு 10 × 100 1000. 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1000. நமக்கு ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷனாக எடுக்கணும். இந்த ஆப்ஷன் சி 1000 எடுத்திருக்கோமா, இதுக்கு 15% என்னன்னு பார்க்கணும். 1000க்கு 10% என்ன? 1000க்கு 10%னா 100. 15% 5%னா இதில் பாதி 50. அப்போ ஒரு ஆண்டுக்கு வட்டி 150. 3 ஆண்டுக்கு வட்டினா இதை 3ஆல் பெருக்குவோம். 450 வட்டி சரியா வருது. வந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட்னு சூஸ் பண்ணலாம். ஆன்சர்லேருந்து சால்வ் பண்ணலாம். இது கொடுத்துருக்கிறது 100%. இதில் 10ங்கும்போது ஒரு 0 கட் பண்ணிடுவோம், 100ன்னு சொல்லிடுவோம். இதில் 5%ங்கிறது 100ல் பாதி 50. 10ஐயும் 5% கூட்டினா 15%. அதே மாதிரி 100ஐயும் 50ஐயும் கூட்டினா 150. நம்ம கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு ஃபார்முலா தெரியலனாலும் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன்லேருந்து கொண்டு வரலாம். எல்லா சம்மே ஓரளவு பொதுவாக உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்தளவு ஃபார்முலா மறந்துட்டா கூட ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சதவீதம் தெரிஞ்சாலே உங்களுக்கு சைக்காலஜியில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. சதவீதம் டைரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, கேட்கலாம் கூட டேட்டா இன்டர்பிரேஷன், அதில் சதவீதம் தான் நமக்கு அதிகமாக வரப்போகுது. சதவீதம் மஸ்ட்டு, ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கேள்வி 110.
ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. கொடுத்துருக்காங்க. வட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்கம்மா. நமக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ கேட்குறாங்க. நமக்கு ஐ கொடுத்துட்டாங்க 240, அசல் தொகை கொடுத்துட்டாங்க 3000, ஆண்டுகள் 2, 6 தான் கேட்டிருக்காங்க. பை 100, 0 ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுவோம். 3 × 2 6, 6 × 4 24, 6 = 4%. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி = 4%. இந்த கேள்வி நமக்கு ஃபார்முலா தெரியலனா என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ண வேண்டியதான். 3000க்கு 4% எடுத்து பார்ப்போம். 3000க்கு கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோமே. 4% என்ன வரும்னு பார்ப்போம். 0 செலிப்ரேட் பண்ணலாம். 3 × 4 12, ஒரு 0 இருக்கு, 120. நமக்கு எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ × 2 வட்டி 240. அவங்க கொடுத்துருக்க வட்டி சரியாக வருது. அப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் 4% சரி. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். கேள்வி 111. மீனா என்பவர் 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 45 வட்டியாக செலுத்துகிறார் எனில் அவர் வாங்கிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகை கேட்குறாங்க. அதுதான் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வட்டி 45 ரூபா தொகை தான் கேட்குறாங்க. ஆண்டு 1, 6, 9/100. 9 45 அடிச்சோம்னா 5 முறை 100 மேலே பெருக்கணும். 5 × 100 500. அசல் தொகையானது ரூபாய் 500. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 500. நம்ம ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் பார்க்கலாம். 500 10%னா 50, 1%னா 5. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னது, 10%னா 50, 1%னா 5. நமக்கு கேட்டிருக்கிறது 9%. 10 - 1 9. அதே மாதிரி இதை மைனஸ் பண்ண போகிறோம். 50 - 5 45. 9% 45. ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்டு. ஆப்ஷனில் நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 112. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட் கொடுக்கல. என்ன அமௌண்ட்டே நம்ம கொடுக்கல. ஏதோ ஒரு தொகை, நமக்கு தொகை அசல் தொகை வந்து ஒரு பி. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மடங்காகும் சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் பிங்கிறது பி தான். அமௌண்ட் வந்து 3P மாறும். வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டிங்கிறது பாருங்க, அசல் தொகை 2 மைனஸ் பண்ணுறது தானே வட்டி. அப்போ I = என்ன பண்ண போகிறோம், 3P - P = 2 பிரின்சிபல் அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய நம்ம என்ன பண்ண போகிறோம், அசல் தொகை கொடுக்கல, இந்த மாதிரி ட்ரிபிள் ஆகுது, டபுள் ஆகுது, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், 2 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுதுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம அசல் தொகை நம்ம என்ன பண்ண போகிறோம், 100ன்னு அசீவ் பண்ண போகிறோம். நம்ம P = 100, அதை P 100ன்னு அசீவ் பண்ணிப்போம். நமக்கு இந்த கேள்வியில் எவ்வளோ மடங்காகுது, 3 மடங்கு ஆகுது. அப்போ 100 3 மடங்கு ஆகுதுன்னா 100 × 3 300. இது அசல் தொகை. அமௌண்ட்டு நமக்கு கேட்டிருக்கிறது ஐ கேட்குறாங்க. மொத்த தொகை மைனஸ் அசல் தொகை, இதுதான் வட்டி. 300 - 100 வட்டி 200. சால்வ் பண்ணலாம். வட்டி 200, அசல் தொகை 100. நமக்கு n தான் கேட்டிருக்காங்க. 8% / 100. 100 அடிச்சிடலாம். 8ஆல் நம்ம 200 அடித்தோம்னா 8 2 முறை 4 5 25 ஆண்டு. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 25 ஆண்டுகள். கேள்வி 113. 113 கேள்வி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தோம்னா 113வது கேள்வி, ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. அப்படி நமக்கு நாட்கள் கொடுத்துட்டாங்கன்னாலே ஒரு வருஷத்துக்கு நமக்கு எத்தனை நாள், 1 இயர்ங்கிறது 365 நாள். ரைட்டா? லீப் இயர்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம கேட்கக்கூடாது. லீப் இயர்னா அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே நீங்கள் 365 எடுக்க போகிறீங்க. அது வந்து லீப் ஆண்டு அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணலன்னா நம்ம 365 எடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்காங்களா டேஸ், இந்த நாட்களை 365ஆல் வகுக்கணும், டிவைட் பண்ண போகிறோம். நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் 73 நாள் அதிகமாக கொடுப்பாங்க.
73. ஏன்னா அப்போ என்ன பண்ணோம், ஒரு 73 பை ஒரு வருஷத்துக்கு 365 நாள் டிவைட் பண்ணும்போது இது இயராக மாற்றலாம். இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஒரு ஆன்சர் இயர் 73ல் 5 முறை தான். அப்போ 73 நாள்னா 1/5 இயர். இதே 146 நாள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 146 பை 365 அப்படின்னா 2/5 இயர். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 219 டேஸ்னா 219 பை 365. இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3/5 இயர். நமக்கு எண் வந்து எப்போது இயர் தானே. அப்போ எண் இங்கே கேள்வியில் என்ன 3/5 இயர். நமக்கு வந்து ஃபார்முலாவில் ஆண்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், நாளை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேள்வியை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. I = 6750 இன்ட்டு 3/5 இன்ட்டு வட்டி 10/100 சப்ஸ்டியூட் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். 0 0 0 0 5ஆல் 675 அடித்து பார்ப்போம். 5ஆல் அடித்தோம்னா ஒரு முறை, ரிமைனிங் 1, 3 முறை 2 5 135 இன்ட்டு 3. 135ஆல் 3 பெருக்கும். நம்ம எழுதி இந்த மல்டிப்ளை பண்ணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிரிச்சுருவோம் நம்பரை. 100 30 5ன்னு பிரிச்சுருவோம். 100 × 3 300, 30 × 3 90, ரெண்டையும் கூட்டினா 390, 5 × 3 15, 390ஓட 15 கூட்டினோம்னா I = 405. நம்ம எக்ஸாமில் மல்டிப்ளை பண்ணி பீரியட் நோட்டில் மல்டிப்ளை பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்பரை பிரித்து பெருக்கிடணும். இந்த கேள்விக்கான விடை என்னது, 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 405. நம்ம 219 நேரம் அப்படியே வச்சு நம்ம சால்வ் பண்ணலாமா, பண்ணலாம். I = 50 இன்ட்டு 219 இன்ட்டு 10 இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா பை 365 இன்ட்டு 100 இப்படி எழுதுகிறோம். இப்படி எழுதியும் நம்ம இதை 3/5 அப்படின்னு கட் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்று தான். கேள்வி 114. ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? 500 ரூபா வட்டி கிடைக்குதாம்ப்பா ஒரு வருஷத்துக்கு. நேட்டா இந்த கேள்விலாம் சால்வ் பண்ணணுமா, பார்த்தா நம்ம சொல்லிடலாம். சால்வ் பண்ணி பார்ப்போம். 500 அசல் தொகை தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் 5% வட்டி. பார்த்தாலே பாருங்கள், 5ஆல் அடித்தோம்னா 1 2 0 பெருக்கணும்னா P = 10,000. P = 10,000. ஆப்ஷனில் பாருங்கள் 10,000 100. அப்போ 10% என்னது 1000, 5%ங்கிறது 1000ல் பாதி 500. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 10,000. ஒரு வருஷம் தானே கேட்டிருக்காங்க. இப்படி சால்வ் பண்ணுங்கள். 5% அப்படிங்கிறது 500. 100% என்ன, பாக்ஸ் மெத்தடு. 100% என்ன, பாக்ஸ் மெத்தடு. 5ஆல் அடித்தோம்னா 100, ரெண்டையும் பெருக்கணும்னா 10,000 குறிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். கேள்வி 115. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நமக்கு ருபீஸ்ல 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் நமக்கு சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வட்டி எவ்வளோமா, அதான் நம்ம கேட்டிருக்காங்க. கேட்கணும். இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணோம். வேணா நம்ம என்ன பண்ண போறோம், மொத்த தொகை மைனஸ் அசல் தொகை. மொத்த தொகை 5000, அசல் தொகை 4500, ரெண்டையும் மைனஸ் பண்ணா 500. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 500. இதில் நமக்கு ஃபார்முலாலாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 116. At what rate of simple interest will ₹350 amount to ₹455 in 6 years? இந்த கேள்வியில் நமக்கு அசல் தொகை கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. நமக்கு வட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வட்டி. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வட்டி. 350ங்கிறது 455 மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 350 100 105. 350லேருந்து 450னா 100 ஒரு 5 105. நமக்கு வட்டி 105, அசல் தொகை 350, ஆண்டுகள் 6, வட்டி தான் நம்ம கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் நமக்கு கேட்டிருக்காங்க. கட் பண்ணி பார்ப்போம். 0 0 வேறு 35ஆல் அடிக்கலாம். 105 3 முறை, 3ஆல் அடித்தோம்னா 6, 2 முறை, 2ஆல் அடித்தோம்னா 5 முறை. இந்த 5
கிராஸ் மல்டிப்ளை மேலே வரும். R = 5%. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5%. இந்த கேள்வி நம்ம ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். கேள்வி 117. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்தி காலத்தின் கணக்கு என்ன கேட்குறாங்க நமக்கு இந்த கேள்வியில்? 15,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க ரியா, ரைட்டு. வட்டியாக அவங்க திரும்ப கடனை செலுத்துறாங்க, திரும்பி கொடுக்குறாங்க. பேங்க்ல போய் திரும்பி கொடுக்கும்போது வட்டி மட்டும் 9,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆண்டுகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த கடன் அடைக்க அவங்க எவ்வளோ ஆண்டு ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவு நமக்கு 9,000 வட்டி அசல் தொகை 15,000 நமக்கு எண் தான் தெரில. ஆறு பார்த்தோம்னா 10%/100 ஜீரோஸ் எலிமினேட் பண்ண பார்ப்போம். 15ஆல் நம்ம 90 அடிக்கலாம். 15ஆல் 90 அடித்தோம்னா நமக்கு எத்தனை முறை வரும்? 6 முறை. 15 × 6 15 × 5 75 6 15 × 6 90. n = 6 ஆண்டுகள். என்னங்கிறது 6 ஆண்டு நம்ம கொடுத்துருக்காங்க. வட்டி பாருங்க 10% கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது 100%. 10% வேணுமா? ஒரு ஜீரோ அடிச்சிட வேண்டியதான். 1500. நமக்கு என்ன வரணும்? 1500ங்கிறது 9,000 மாறணும். அது எத்தனை வருஷம்னு பார்த்தா போதும். 15 90 பாருங்க × 6 15 × 6 90. 2 ஜீரோ இருக்குது, அங்கே 2 ஜீரோ. அப்போ 6 ஆண்டு அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே குறிச்சிடலாம். 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6 years. நம்ம சால்வ் பண்ணுற கேள்வி மட்டும் தான் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் இல்லை. தனி வட்டி எல்லாமே நீங்கள் ஃபார்முலா வேண்டியதில்லை, சதவீதம் மூலியமாகவே நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணலாம். கிளாஸில் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தோன்னே எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 118வது கேள்வி. அசல் ரூபாய் 4,000க்கு 4 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் ரூபாய் 3,000க்கு 8% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்க. வட்டி விடுறாங்க 3,000 ரூபாய் 8% விட்டுருக்காங்க. அதுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட், ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. 4,000 ரூபாய் 12% 4 ஆண்டுல விட்டுருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் என்னது? இங்க இந்த கொஸ்டின் நமக்கு பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. இங்க பி கொடுத்துருக்காங்க, ஆறு கொடுத்துருக்காங்க, என் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு இதுல என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் வட்டி சேம் சமம் சொல்லிட்டாங்க. வட்டி சமம்னா இந்த ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். அப்புறம் என்ன சொல்ல போகிறோம்? 4,000 ரூபா 4 ஆண்டு 12% வட்டி. இது எதுக்கு சமம்? ரெண்டுமே வட்டி ஈக்குவல். வட்டி எதுக்கு ஈக்குவல்னா 3,000 ரூபா 8% நமக்கு என் தெரியல by 100. ஏன்னா வட்டி ஈக்குவல், அதனால இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். பண்ணும்போது நம்ம என் கண்டுபிடிச்சிடலாம். 100 100 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜீரோஸ் எலிமினேட் பண்ணுவோம். ஜீரோஸ் எலிமினேட் பண்ணிட்டோம். ஜீரோஸ் எலிமினேட் பண்ண பிறகு வேறு ஏதாவது அடிக்க ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். 4ஆல் 8 அடிக்கலாம் 2 முறை. 3 × 2 6 12 அடித்தோம்னா 2 முறை. 4 × 2 8. அப்போ n = 8. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8 years. கேள்வி 119. ரூபாய் 2,500 அசலானது 2.5% வட்டி வீதமும் ரூபாய் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. சேம் ஃபார்முலா தான். நமக்கு அசல் தொகை கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கு ஐ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? நமக்கு ஆண்டு தான் கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாம். ஐ = அசல் தொகை 2,500 × ஆண்டு தான் நமக்கு தெரியல, வட்டி 2.5/100. டெசிமலை ரிமூவ் பண்ணிடலாம். டெசிமலை ரிமூவ் பண்ணால் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்க ஒரு டிஜிட் புள்ளி இருக்கு, இந்த ஒரு ஜீரோ. இதை நம்ம 250 × 10 எடுத்துக்கலாமா? 250 × 10 எடுத்துக்கலாம். அது 2,500 சமம் தானே. இந்த 10 என்ன பண்ண போகிறோம்?
இந்த 10 2.5 பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா 25 மாறிடும். அப்போ இங்கே என்ன வரும்? 250 இன்ட்டு n இன்ட்டு 25. சரி, இங்கே டெசிமல் இருக்கு, இதை ரிமூவ் பண்ணணுமே. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 100ஆல் பெருக்கணும். நம்ம 100 என்ன பண்ணலாம்? 10 × 10 எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10ஆல் பெருக்குவோம். 100 நம்ம 10 × 10 எடுத்துப்போம். ஒரு 10ஆல் பெருக்குவோம். பெருக்கும்போது என்ன வரும்? 187 5.0 இருக்கும். 0 இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்? ஏன் 2 டிஜிட் இருக்கு, 100ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதானே, நீங்கள் ஏன் 10ஆல் பெருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னன்னு பாருங்க, நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூ கிடையாது. அவங்க சொல்லும் போது ஆக்சுவலாக 187.5 தான். நம்ம சொல்கிறோம்ல 50 பைசா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த தப்பை பண்ணணும், 100ஆல் அங்கே பெருக்கணும், இந்த தப்பை நம்ம பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்குற கொஸ்டின் தான் இது. நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 10 பண்ணும்போது 1875.0 வரும். இப்படி வந்தால் அந்த 0க்கு வேல்யூ இல்லை. நம்ம 100ஆல் பெருக்குனா ஆன்சர் தப்பாக வரும். 10ஆல் மட்டும் பெருக்குனா போதும். அப்போது 10ஆல் பெருக்கும் போது 1875. 100ல் ஒரு 10 தான் நம்ம இங்கே பெருக்கியிருக்கோம், இன்னொரு 10 அப்படியே இருக்கும். அந்த 10 கீழே எழுதுகிறோம். 0 எலிமினேட் பண்ணலாம். 25ஆல் அடித்து பார்ப்போம் எத்தனை முறை வருது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்க்கலாமே. 25 × 25 பாருங்கள். 25 × 25 625. நம்ம க்ளூ கிடைக்குது 625. அப்போது 600 வச்சுப்போம். 600 × 3 6 × 3 என்னது? 18. 6 × 3 18. அப்போ 600 × 3 1800. நம்ம 600 எடுத்துட்டோம், இன்னும் 25 தானே. 25 × 3 75. அப்போ 1875 சரியாக வருது. 25 × 25 625. அதெல்லாம் இங்கே அடிக்கும் போது 3 முறை வருது. அப்போ n = 3 ஆண்டுகள். 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3 இயர்ஸ். கேள்வி 120. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, காம்பவுண்டர் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்படி கொடுத்தாலே நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட்லி தமிழில் வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து தனி வட்டியின் கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் முடிவிடக்கூடாது. கொஸ்டினில் நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்கும் போது மென்ஷன் பண்ணலை, அரையாண்டுன்னு கொடுத்தா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கிலீஷில் பார்க்கணும் நீங்கள், இங்கிலீஷ் ஆன்சர் தான் கொஸ்டின் தான் ஃபைனல். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? 4400 4881. அப்போ 4400 சேம் ஃபார்முலா தான். 4851 இது பிரின்சிபல் அசல் தொகை, இது அமௌண்ட் மொத்த தொகை. நமக்கு வேணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. அப்படின்னா 4400லேருந்து 4800 மைனஸ் பண்ண வேண்டியதான். பாருங்க 400 451 சரியா இருக்கா? 4400 4851 451 ரைட்டு. 451 நமக்கு வட்டி வரணும். அரையாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் வகுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் என்ன? 6 கொடுத்துருக்காங்கல்ல 10 அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுவோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 6 = 5%. நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவோம், எவ்வளோ ஆண்டில் வருதுன்னு பார்ப்போம். முதல் 6 மாதத்துக்கு பார்க்குறோம். அசல் தொகை 4400 × 5/100. 0 எலிமினேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 44 × 5. 44 × 5 40 × 5 4 × 5 200. 4 × 5 20. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 220. 220 முதல் ஆண்டு வட்டி என்னது? 220 முதல் 6 மாதத்துக்கு. சரி, நெக்ஸ்ட் 6 மாதம் பார்ப்போம். இந்த 220 அப்படியே வரும். அந்த 220க்கு எவ்வளோ வட்டின்னு பார்க்கணும். 220க்கு 5/100. 0 கட் பண்ணலாம். 5ஆல் அடித்தோம்னா 2 முறை 22 அடித்தோம்னா 11. அப்போ 220க்கு வட்டி 11 ரூபா. அந்த 220 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 11. 220 + 11 231. ரெண்டையும் கூட்டினோம்னா பார்க்கலாம் 451 வருதா? வந்துருச்சு. அப்போ 2 6 மாதம் 6 மாதம் 6 மாதம். அப்போ மொத்தம் எத்தனை மாதம்? 1 வருஷம். 6 6னா 1 வருஷம். 1 வருஷம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் மாதங்களில் கொடுத்துருக்காங்க. 6 + 6 12 மாதம். 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 12 மாதங்கள். கேள்வி 121. ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி
அப்படின்னு கேட்டு நமக்கு அசல் தொகையை கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், அசல் தொகையானது P = அந்த ஃபார்முலா பார்க்கலாம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே சால்வ் பண்ணிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சால்வ் பண்ணால் மொத்தம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 1 இயர் 2 வருஷம். முதல் வருஷத்துக்கு அசல் தொகை தான். அசல் தொகை எவ்வளோ வட்டி கண்டுபிடிச்சா போதும். 4000க்கு 5% இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் ஓகே. 4000க்கு 5 எவ்வளோ வரும்பா, 4 × 5 20 200. இது மாதிரி எழுதினாலும் பரவாயில்ல. இல்லையா 10% என்ன வரும் 200, 10% என்ன வரும் 400, 5 அதில் பாதி 200. நம்ம டேரெக்டாக எழுதினாலும் ஓகே தான். 200. இப்போ இந்த 200க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 200க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 200க்கு நம்ம சால்வ் பண்ணலாம். 200 × 5/100 10 இல்லையா. இந்த 200 100% எடுத்துக்கங்க. இதில் 10% என்ன 20, 5% என்ன 10, அதில் பாதி 10, 20ல் பாதி 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டாக இங்கே +10 எழுதிக்கலாம். 200 + 10 இதானே ஃபார்முலா. 210 வட்டி 410 ரூபாய். 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ரூபாய் 410. கேள்வி 122. பின்வருவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்கான ஒரு ஆண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனி வட்டி ஆகும்? பாருங்க, இது 100%. 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 10% கேட்கறாங்க. ஒரு 0 அடிச்சா போதும்ல, அதானே ஆன்சர். 100 ரூபாய் 10% என்னது, ஒரு 0 கட் பண்ண, இது 100% கொடுத்துருக்காது. 100%, ஒரு 0 அடிச்சா 10%. அப்ப 10%ங்கிறது 100 ரூபாய். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 100 ரூபாய். கேள்வி 123. பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஒரு ஆண்டு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்க கூடியதாக இருக்கும்? என்ன சொல்றாங்க, 2000 ரூபாய் அசல், வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 200 ரூபாய். அப்ப என்ன சதவீதம் இருக்கும் பாருங்க, பார்த்தாலே தெரியும். 2000ங்கிறது நமக்கு என்ன மாறி இருக்கு, 200 மாறி இருக்கு. ஒரு 0 கட் பண்ணிருக்காங்க, ஒரு 0 குறைஞ்சிருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு வட்டி எவ்வளோ 10%. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 10%. கேள்வி 124. ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டிற்கு டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும்? என்ன சொல்றாங்க, ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்றாங்க பிரிக்கிறாங்க. 2 மாசத்துக்கு ஒன்ஸ், 2 மாசத்துக்கு ஒன்ஸ் வட்டி போடுறாங்களா. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாசம், 12 மாசம். 2 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஆஃப் இயர்லி, அரை ஆண்டுன்னு சொன்னோம். அப்போ வருஷத்தை 2 அரையா பிரிச்சோம். 6 மாசமா பிரிச்சோமா, இங்க 2 மாசமா பிரிக்கிறாங்க. 12 மாசம் 2 டிவைட் பண்ணா 6. அப்போ 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6. ஒரு வருஷத்தை 2 மாசமா பிரிச்சா 6 முறை வட்டி கொடுக்கணும். கேள்வி 125. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியில் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளில் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? சால்வ் பண்ண வேண்டாம், பார்த்தோன்னா நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம். இனிமேலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 10,000 நமக்கு 2% வட்டி 4 வருஷம். 10,000மா உங்களுக்கு 10%னா ஒரு 0, 1%னா இன்னொரு 0 கட் பண்றோம். அப்போ 1% 100 ரூபானா 2% எவ்வளவா இருக்கும், 200 ரூபாவா இருக்கும். 4 வருஷம் × 4. ஆன்சர் 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 800. சால்வ் பண்ண வேண்டாம், டைரக்டா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கேள்வி 126. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கு, சார்லஸ் என்பவர் ரூபாய் 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தம் ரூபாய் 2,200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேர் வட்டி கொடுத்துருக்காங்கப்பா. அருண்கிறவரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காரு, 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. சார்லஸ்ங்கிறவரு 3,000 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் சேர்த்து வட்டியா 2,200 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டி வீதம் அந்த ஆர் என்னன்னு கேட்கறாங்க. 2 பேரும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் விட்டுருக்காங்க. வட்டி வீதம் பார்த்தோம்னா 2 பேரும் அந்த ஆறுங்கிறது 2 பேரும் சேமா தான். இவரும் 6, 2 பேரும் 6 சேமா விட்டுருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். 2 பேரும் வட்டி வீதம் ஃபர்ஸ்ட் அருண்கிறவர் 5,000 2 வருஷம், நமக்கு 6 தான் என்னன்னு தெரியல, /100 ப்ளஸ் இன்னொருத்தர் எவ்வளோ 3,000 எவ்வளோ ஆண்டு 4 ஆண்டு 6 நமக்கு தெரியல, /100 = 2,200. 2 பேரும் சேர்த்து கிடைச்ச வட்டி வீதம் 2,200. இதை சால்வ் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணலாம், நம்ம 3 0 இருக்கு, 3 0 இருக்கு.
1000 நம்ம காமன் எடுக்கலாமா? எல்சிஎம் 100 தான், ஏன்னா ரெண்டுமே கீழே 100. ரெண்டு சமுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டுல என்ன பண்ணலாம், 1000 நம்ம காமனாக எடுப்போம். 1000 காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸு 5 × 2 10, 10 × R 10R ப்ளஸ் 3 × 4 12, 12R பை 100. 2க்கு 100 தானே எல்சிஎம், 100 ஈக்குவல் டு 2200. இப்போ ஜீரோஸ் எலிமினேட் பண்ணுவோம். 0 0 0 0, ஏதோ ஒரு 0 அடித்தோம்னா ஒரு 0 அங்கே கேன்சல் ஆகும். 10 + 12 22 R, 22 R ஈக்குவல் டு 220. இப்போ கட் பண்ணலாம் 10 டைம்ஸ். R ஈக்குவல் டு 10%. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 10%. எப்போவும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான முறையை பார்ப்போம். இதை நம்ம ஆட் பண்ணலாம். 5000 × 2 10,000, 10,000 R ப்ளஸ் 3000 × 4 12,000, 12,000 R அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் கூட நமக்கு என்ன வரும், 22,000 R பை 100 ஈக்குவல் டு 2200 வரும். எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம இந்த 0 அடிக்கலாம், 0 அடிக்கலாம், 0 அடிக்கலாம். இப்போ பாருங்கள் 22 அடிக்கும்போது 10 முறை. R ஈக்குவல் டு 10%. 1000 காமனாக எடுக்காமையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டும் சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். கேள்வி 127. 5000க்கு 10% வட்டி 5 வருடங்களுக்கான தனி வட்டி காணுக. 10% அப்படின்னா ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க 100%. 10 வேணா ஒரு 0 கட் பண்ணா போதும் நமக்கு. 500 ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா, 5 வருஷத்துக்கு 5 × 5 25, 2 0 2500. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 2500. கேள்வி 128 பாருங்க. நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். எந்த அசலானது x% தனி வட்டிக்கு x வருடங்களுக்கு ரூபாய் x என்ற தனி வட்டியை தரும். நமக்கு x எல்லாம் x கொடுத்துட்டாங்க. வட்டி என்ன சொல்லியிருக்காங்க, வட்டி நமக்கு xன்னு சொல்லிட்டாங்க. அசல் தான் கேட்டிருக்காங்க. ஆண்டும் xன்னு கொடுத்துட்டாங்க. வட்டி வீதத்தையும் xன்னு கொடுத்துட்டாங்க. இந்த x ஒரு x அடிக்கலாம். நமக்கு கேட்டிருக்கிறது பிரின்சிபல் p தான். ரெசிப்ரோக்கல் இந்த 100 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மேலே ஒரு டிவிஷன், டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷன் மாறும். இது கீழே வரும். P ஈக்குவல் டு 100/x. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ₹100/x. நம்ம இந்த கேள்வியில் தப்பு பண்ணக்கூடியது என்ன பண்ணலாம், இந்த x² x அடிக்க மறந்துடுவோம், விட்டுட்டு x அந்த பக்கம் கொண்டு போய் எழுத பார்ப்போம். இந்த தப்பு செய்ய வேண்டாம். கேள்வி 129. விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை அவர் பெறுவார்? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில், அசல் கொடுத்துட்டாங்க, மொத்தம் அமௌண்ட் ஏ கொடுத்துட்டாங்க, ஐ கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை ஆண்டு கேட்குறாங்க, இது ரெண்டை பாருங்க. ஐ என்ன, ரெண்டை மைனஸ் பண்ணால் ஐ ஈக்குவல் டு நமக்கு 1000 ரூபா, வட்டி 1000 தெரிஞ்சு போச்சு. அசல் 10%னா 1000, 5%னா 1000ல் பாதி, 5%ங்கிறது 1000ல் பாதி, 500 ரூபா வட்டி. 500 எப்போ 1000 மாறும், இன்ட்டு 2. அப்போ வருஷம் என்னது 2. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள். கேள்வி 130. அசல் தொகை ரூபாய் 7,500 2 ஆண்டுகளில் 4% வட்டி விதத்தில் கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 for 2 years at 4% per annum is. நமக்கு என்ன சொல், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே சால்வ் பண்ணுவோம். 2 வருஷம், அதனால் 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சா போதும். 4% சொல்லியிருக்காங்க. 7,500ல் 10%னா 750, 1%னா 75, 4% வேணும். என்ன வேணும் நமக்கு, 75 × 4. 4% வேணும்னா 75 × 4 300. அப்போ முதல் ஆண்டுக்கு வட்டி 300, ரெண்டாவது ஆண்டுக்கு அசல் தொகை 7,500க்கான வட்டி 300 அப்படியே இருக்கும். இந்த 300க்கு 4% எவ்வளோன்னு பார்க்கணும். 300க்கு 10%னா 30, 1%னா 3, இது 4% வேணும். அப்போ 3 × 4 12, 300 + 12, 300 + 12 312. இது ரெண்டையும் கூட்டினா அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு இன்ட்ரெஸ்ட் 612. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 612. கேள்வி 131. காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் தொகை 13,000
230 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஆண்டு கேட்கறாங்க. நம்ம அதே ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி கேட்டாலும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கொண்டு வந்துருவோம். அதை ஒன்றும் பிரேக் பண்ண வேண்டாம். 12,000 பி 11,230 அசல். அப்போ எவ்வளோ பாருங்க, வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000னா 1000, 1230 1230. எவ்வளோ வருஷம் கண்டுபிடிப்போம்? முதல் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பார்க்கலாம். 12,000 நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபார்முலா PNR = by 100 நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம். இனிமேல் நம்ம டேரெக்டாக எழுத கற்றுப்போம், டேரெக்டாக போயிட்டு இருப்போம். 12,000 5 12,000ல் 10% என்னப்பா, ஒரு 0 கட் பண்ணணும். அப்போது 1200 5% கேட்டிருக்காங்க. 1200ல் பாதி என்ன, 600. டேரெக்டாக எழுத வேண்டியதான். 10%னா 1200, 0 கட் பண்ணுறோம். 5 கேட்டிருக்காங்க. அப்போது அதில் பாதி 600. முதல் ஆண்டு பாருங்க வரல, ரெண்டாவது ஆண்டு ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது ஆண்டு என்ன பண்ணணும், 600 அப்படியே வந்துடும். 600க்கு நம்ம 5% வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். 600க்கு 10னா ஒரு 0 எடுத்துருவோம். 60 5 60ல் பாதி என்ன, 30. கூட்டி பார்ப்போம். 60ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 630. என்ன வரும் பாருங்க, ரெண்டு ஆட் பண்ணுவோம். கரெக்டாக வருதா பார்க்கலாம். ஆட் பண்ணோம்னா 600 600 1200, ஒரு 30 கூட்டினா 1230. 131 கேள்விக்கான விடை 2 வருஷம் 1 2 2 வருஷம். 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2. என்ன கேட்குறீங்க, எல்லா சமுக்குடைய ஆன்சர் வருமா? பாடி எழுதுறீங்க, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி எழுதுறமே, எல்லா சமுக்கு ஆன்சர் வருமா? கண்டிப்பாக வரும். நம்ம 40 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், எல்லா கொஸ்டின் ஆன்சர் வருது இல்லை? நீங்கள் 400 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, 4000 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக சதவீதம் தெரிஞ்சால் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும் எந்த அவசியமும் இல்லை. சதவீதம் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கேள்வி 132. ஒரு ஆண்டிற்கு அதே அசல் மற்றும் வட்டி விதத்திற்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இடையிலான வித்தியாசத்தை காண்க. 2 வித்தியாசம் கேட்கறாங்க. ஒரு வருஷத்துக்கு கேட்கறாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம இவ்வளவு சம் சால்வ் பண்ணமே. முதல் ஆண்டு பாருங்க, தனி வட்டினாலும் அசலுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம், கூட்டு வட்டினாலும் அசல் தான் கால்குலேட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு பாருங்க, அதே எடுத்திருக்கோம். 1000 ரூபாய் 3 வருஷம் 10%. முதல் ஆண்டுக்கு வட்டி என்ன எழுதிருக்கமே, முதல் ஆண்டுக்கு வட்டி பாருங்க 10% கண்டுபிடிச்சிருக்கோம். 100 ரூபாவா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதலாண்டுக்கு வட்டி 100 ரூபா. ஏன்னா முதலாண்டுங்கும் போது அசலுக்கு மட்டும் தான் நம்ம வட்டி எடுக்கிறோம். அசலுக்கு வட்டி கால்குலேட் பண்ணும்போது முதல் ஆண்டு எப்பவுமே ஒரு ஆண்டுக்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி என்னவா இருக்கும், ரெண்டும் சமமா இருக்கும். ஒரு வருஷம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் will be சேம். அப்ப இரண்டுக்கும் வித்தியாசம் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 0. கேள்வி 133. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்க சொல்றாங்க, சரியா தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு இஎம்ஐ போடுறோம்ல, பணம் வாங்குறோம், ஒரு போனும் மொபைலும் வாங்குறோம், மாசம் மாசம் தானே பணம் கட்டுறோம். இல்ல ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் இருக்கா, மாசம் மாசம் பணம் கட்டுறோம். போஸ்ட் ஆஃபீஸ்ல மாசம் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசல் தொகை என்ன சொல்லலாம், நீங்க மாசம் 1000 ரூபாய் கட்டிட்டு வரீங்க. ஒரு உதாரணத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கட்டிட்டு வரீங்க, 5 வருஷத்துக்கு கட்டுறீங்க. 5 வருஷத்துக்கு கட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு அசல் தொகைங்கிறது இந்த 1000 × 5 ரெண்டையும் பெருக்கி 5000 சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க கட்டியிருக்க அசல் தொகை ஒரிஜினல் அமௌண்ட் ஒத்துக்குவோமா? அப்ப என்ன பண்ணணும், மாசம் 1000 ரூபாய் கட்டியிருக்கோமா, அப்ப மாசம் கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்ம கட்டியிருக்க மொத்த தொகை 5 × 12 60. இது 60 கூட பெருக்கி நம்ம 60000 சொல்லணும். அதுதான் இந்த PN. ஸ்மால் என் அப்படின்னா மாசம், ஸ்மால் என்ன மாசம். இது அசல் தொகை பிளஸ் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் பணம் கட்டிட்டு இருக்கோம், அதுக்கு வட்டி தரணுமா? பேங்கா இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், நம்ம வட்டி தருவாங்களா? வட்டி கால்குலேட் பண்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி கால்குலேட் பண்றாங்க. நமக்கு மொத்தம் கிடைக்கிறது மொத்த தொகை ஏ. ஸோ நமக்கு பாருங்க 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. மொத்த தொகை ஈக்குவல் டு நம்ம செலுத்தும் தொகை PN பிளஸ் வட்டி PNR/100. கேள்வி 134 135 நம்ம ஸ்டார்டிங்ல சால்வ் பண்ணிட்டோம். கேள்வி 136. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசல் தொகை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணலாம். அசல் தொகை நமக்கு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணி பார்ப்போம். 5000 6% கொடுத்துருக்காங்க. 10% வேணும்னா ஒரு 0. இதுல 5% வேணும்னா பாதி, 500ல பாதி 250. 1%னா இன்னொரு 0 கட் பண்ணுவோம். 1%னா 50. நமக்கு கொடுத்துருக்கிறது 6%. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 300. 6% அப்படிங்கிறது 300. நமக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதில் × 3 பண்ணோம்னா நமக்கு வட்டி
5000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 900 ரூபாய். அசல் தொகை நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 6372 வந்திருக்கு. இந்த 900 இந்த 5000 கூட்டுறோம். அசல் தொகை உங்களுக்கு மொத்த தொகை வேணா என்ன பண்ணும்? அசல் தொகை பிளஸ் வட்டி ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5900 ரூபாய் கிடைக்கும். நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 6372. அப்போ சூஸ் பண்ணிருக்க ஆப்ஷன் தப்பு. 5000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளவு வருது? 5900 தான் வருது. அப்ப அசல் தொகை 4500க்கு வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. 4000 வர சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. இருக்க ஒரே சான்ஸ் என்னது? ஆப்ஷன் சி தான். நம்ம அதை டிக் பண்ணிடலாம். அதான் இருக்க வாய்ப்பா இருக்கும். செக் பண்ணலாம். பி கொடுத்துருக்காங்க. நமக்கு 5% வரும். 10%னா 540. அப்போ 5% அப்படின்னம்னா 540ல் பாதி 270. 1% வேணும்னா இன்னொரு 0 அடிப்போம். 54. நம்ம கேள்வி 6%. ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 270 + 50 320 324. 324. நமக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 324 ரூபா. 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதை 3ஆல பெருக்குவோம். 3ஆல பெருக்கணும்னா வட்டி கேட்குறாங்க. அப்போ 3ஆல பெருக்கணும். 324 × 3. 3 நம்ம என்ன பண்ணலாம்? 300 × 3 900. 24 × 3 24 2 48 × 3னா 72. 900ஐயும் 72ஐயும் கூட்டினா போதும். ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு வரக்கூடிய வட்டி 972. நமக்கு 5400 ரூபாய்க்கு வந்திருக்க வட்டி 972. நமக்கு அசல் தொகை தான் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டணும். 5400 கூட்டி பார்ப்போம். வர ஆன்சர் என்ன வரும்? 2 7 கூட்டினோம்னா 3 6372 வருது. அவங்க கொடுத்துருக்க வட்டி கூட அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6372 கொடுத்துருக்காங்க. அப்போ 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 5400. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வருமா? கண்டிப்பாக வரும். அவங்க கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. ஐ வேணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி. அப்போ 6372 மைனஸ் பி ஈக்குவல் டு பி இன்டூ n 3 r/100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். கேள்வி 137. அசோக் 10000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்தார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு 10000 ரூபாய் 8%. ரைட்டு. 10000 ரூபாய் நமக்கு 10% என்னது? ஒரு 0 கட் பண்ணுவோம். 1000. 10%னா 1000. 1%னா இன்னொரு 0 கட் பண்ணுவோம். 100. நமக்கு 8 தானே. அப்போ 2%னா 200. 8 வேணா என்ன பண்ண போறோம்? நம்ம 10%னா நமக்கு 1000. 1%னா இன்னொரு 0 கட் பண்ணுவோம். 100. 2% என்ன பண்ணணும்? இதை 2ஆல பெருக்கினா போதும். அப்போ 2% 200. நமக்கு தேவை 8%. 8% 2ஐ மைனஸ் பண்ணோம்னா 800. ஒரு ஆண்டுக்கு வட்டி 800 ரூபாய். 5 ஆண்டு இன்டூ 5. 5ஆல பெருக்கணும்னா 8 × 5 40. 4 2 0 4000. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4000 ரூபாய். ஃபார்முலாவில் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். கேள்வி 138. மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை காண்க. நமக்கு அசல் தொகை என்ன சொல்லியிருக்காங்க? 5000 ரூபாய். வட்டி வந்து 11%. வட்டி சதவீதம் 2 வருஷம். நமக்கு அவங்க என்ன கேட்கறாங்க? நமக்கு வட்டி எவ்வளோ கேட்கல, அசல் மொத்த தொகை கேட்கறாங்க. அப்போ மொத்த தொகை வேணும்னா வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி கண்டுபிடிச்சு அசல் தொகையும் வட்டியும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த தொகை கிடைக்குது. நமக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். வட்டி என்ன பண்ணலாம்? 11%. 10%னா 500. 1%னா 50. ரெண்டையும் கூட்டினா 550. 10%னா 5000த்துல 500. 1னா 50. ரெண்டையும் கூட்டினா 11%. அப்படிங்கிறது என்ன வருது? 11%. 550. ஒரு வருஷத்துக்கான வட்டி 550னா நமக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதை 2ஆல பெருக்கினா போதும். 2 வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ வரும்? 550 × 2. 500னா 1000. 50 50 100. 1100. உங்களுக்கு வட்டி 1100. அசல் 5000. ரெண்டையும் கூட்டினோம்னா 6100. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 6100. கேள்வி 139. ரூபாய் 68,000க்கு ஆண்டுக்கு வட்டி 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி டேஷ் ரூபாயாக இருக்கும். நம்ம இந்த கேள்வியில் R நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். R = 16
2/3% கிராஸ் மல்டி பெருக்குவோம், பெருக்கணும் கூட்டணும். 16 3 × 16 48 + 2 50 50/3%. 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன மந்த்தை இயராக மாத்திரம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 3/4 இயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். I = 68,000 × 3/4 × 50/3 × 100 ஃபார்முலா. ஜீரோஸ் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிக்கலாம். 0 0 வேறு 68 3 3 அடிச்சிடலாம். 68 4ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். 68 அடித்தோம்னா ஓகே பாருங்கள், 15 முறை 60. அப்போ 68 எத்தனை முறையாக இருக்கும்? 17 ஒரு 0 இருக்குது, 170. 17 × 5 17 5 பெருக்கணும்னா 85. 2 0 இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வட்டி எவ்வளவு? 8,500. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 8,500. கேள்வி 140. ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கு? 120 ரூபா வட்டி வந்திருக்கு. சரி பார்க்கலாம். 120 = அசல் 2000 ஆண்டு 2 6 தான் கேட்டிருக்காங்க /100. ஜீரோஸ் எலிமினேட் பண்ணலாம். 2 × 2 4 அடித்தோம்னா 3 3%. 2000 ரூபா இருக்குது. 10% எவ்வளோ வரும்? நமக்கு 1 0 போகும். 1%னா நமக்கு 1 0 போகும். 20. சரி 1%ங்கிறது 20. நமக்கு என்ன மாறி இருக்கு? 120 மாறி இருக்கு. அப்போ கணக்கு பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு என்னன்னு பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு அப்போ 20ங்கிறது 2 வருஷத்துக்கு பெருக்குனீங்கன்னா 20 × 2 40 மாறும். அங்கே 120 வந்திருக்கு. அப்போ 2% பார்ப்போம். 3% பார்த்தோம்னா என்ன வரும்? 1% 20. அப்போ 3% உங்களுக்கு 60. 2 வருஷம். இது 2ஓட பெருக்குனீங்கன்னா 120 சரியாக வருது. நம்ம சூஸ் பண்ணியிருக்க 3% கரெக்டு. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 3%. நம்ம இங்கிலீஷ் பார்ட் பார்க்கலாம். இங்கிலீஷ் பொறுத்தளவு மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். நம்ம இந்த டெஸ்ட் நம்பர் 12 நம்ம இங்கிலீஷ் பார்ட் சூஸ் பண்ணியிருக்கிறது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஒன்றும் இல்லை, மாடல்ஸ்னா வெர்ப்ஸ் தான். அந்த வெர்ப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். என்ன இண்டிகேட் பண்ணும்? ஒரு கமாண்டாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், இல்லை ரெக்வஸ்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணும். உங்களுக்கு மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம என்னென்ன சொல்லலாம்? கேன் குட் சொல்லுவோம். மாடல் வெர்ப்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம கேன் குட் மே மைட் சொல்லுவோம். மே மைட்டு வில் உட்டு ஷால் ஷுட்டு சொல்லுவோம். ஷால் ஷுட்டு சொல்லுவோம். மஸ்ட் நீட் டு யூஸ்டு டு சொல்லுவோம். out to dare. இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாடல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கொஸ்டின்ஸ் நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம கொஸ்டின் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஒரு கமாண்டை சொல்லுது, ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இல்லை ஒரு பாஸ்டில் நடந்த விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க, சம்திங் இண்டிகேட் பண்ணுது. ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணாலே நம்ம என்ன முடிவு பண்ணணும்? மாடல் வேர்ப்ஸ் தான் அங்கே கேட்டிருக்காங்க, முடிவு பண்ணணும். இதெல்லாம் தான் மாடல் வேர்ப்ஸ். இதில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. சூஸ் பண்ணலாம். நம்ம 10 கொஸ்டினில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 91. When I was a child, I dashed climb trees easily, but now I can't. அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வந்து மரம் நல்லா ஏறுவேன், இப்போ என்னால் மரம் ஏற முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் முன்னாடி இருந்தால் அவங்களோட எபிலிட்டியை சொல்லுது. என்னால் முடியும், இப்போ முடியல, முன்னாடி என்னால் முடியும் அப்படின்னா எபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது. பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. கேன் குட் வில் குட். இது பாஸ்ட் டென்ஸ். என்ன முடிவு பண்ணும்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம கேன் குட் தான். இது ஃபியூச்சர் விட்டுருங்க. கேன் குட்ல குட் தானே பாஸ்ட். ஸோ 91 கேள்விக்கான விடை when I was child I could climb trees easily but now I can't. 91st question answer option B could. 92nd question. Question number 92. I dash win this singing contest. நான் வந்து என்னால் முடியும் டிட்டர்மினேஷன், உறுதியாக சொல்கிறேன். ஒரு உறுதி எடுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? I can win this singing contest. So 92nd question ஆன்சர் ஆப்ஷன் C can.
Question number 93. You dash buy this book. It is worth buying. என்ன பண்றாங்க? அட்வைஸ் பண்றாங்க. இந்த புக்கை வாங்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த் இருக்கும், உங்களுக்கு அதுல நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றோம்? ஒரு அட்வைஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ could, B will, C must, D should. நமக்கு இது ரெண்டுல தான் டவுட் வரும். சோ என்ன சொல்றோம்? You should buy this book. It is worth buying. 93வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் D should. Question number 94. பூங்கோதை dash speak several languages. பூங்கோதைக்கு நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க. பிரசன்ட் பத்தி பேசுறாங்க. அப்போ பூங்கோதை can speak several languages. 94வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ can. Question number 95. I swear I dash tell lies again. ப்ராமிஸ் பண்றாங்க, நான் நம்ம போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ I swear I shall not tell lies again. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 95வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி shall not. Question number 96. My father dash play badminton in the evenings when he was at college. நாமளே சொல்லணும்ல, காலேஜ் படிக்கும்போது ஈவினிங் ஆனால் நான் கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றோம். அப்போ என்ன சொல்லலாம்? My father used to play badminton in the evenings when he was at the college. 96 question answer option C used to. Question number 97. You dash do as I say. Command, நான் சொல்றதை நீ செய் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? You should தானே சொல்லுவாங்க. You should do what I say. 97th question answer option A should. Question number 98. Dash I have another glass of water. ஒரு ரெக்வெஸ்ட், நான் இன்னும் தண்ணி குடிக்கலாமா, இன்னொரு கிளாஸ் தண்ணி நான் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி கேட்பீங்க? மே ஐ ஹாவ் another glass of water. 98th question answer option D may. Question number 99. Sibi has not practiced hard but he dashed in the race. சிபி வந்து ரொம்ப கடுமையாலாம் பயிற்சி எடுக்கல, ஆனாலும் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசிபிலிட்டி தானே, நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிராக்டிஸே பண்ணலாம் கூட அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிபி ஹாஸ் நாட் பிராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹி வில் வின் தி ரேஸ். 99th question answer option B will. Question number 100. We dash preserve our natural resources. நம்மளோட கடமை, டியூட்டி. நம்ம கடமை என்ன? நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அப்ப என்ன சொல்லணும்? we ought to preserve our natural resources. இந்த வீடியோல சைக்காலஜி பார்ட்ல தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இங்கிலீஷ்ல மாடல் வெர்ப்ஸ் பார்த்திருக்கோம். இந்த பார்ட்டோட இன்னொரு கண்டினியூஷன் சோசியல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 12 கம்ப்ளீட் ஆகும். Thank you.